எல்லா ஊர்லயும் ஒரு 4-5 விஷயத்த மக்கள் முக்கியமா காங்கிரஸ், திமுக, இந்தியா கூட்டணியிலிருந்து எதிர்பார்க்கிறாங்க. மக்களோட உணர்வுகள் எண்ணம் என்னன்னு புரிஞ்சு நம்ம அதெல்லாமே தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம். ஒண்ணு குளத்து வேலை நின்று போச்சா, சம்பளம் வராம இருக்கா, குத்துயிரும் கொள்ளையுமா இருக்கா. இந்த நிலைமை மாறணும்னா நரேந்திர மோடி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு கை சின்னத்திற்கு காங்கிரஸ் கட்சிக்கு, இந்தியா கூட்டணிக்கு நம்ம ஓட்டு போடணும். சொல்றேங்க, ஒவ்வொன்னா சொல்றேன். அதுவும் இருக்குது லிஸ்ட்ல. அடுத்து நம்ம ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை ஒழுங்கா நடக்கும், சம்பளம் ஒழுங்கா கொடுப்போம், 400 ரூபாயாக ஊதியம் உயர்த்தப்படும், விவசாயத்துக்கு விரிவுபடுத்தப்படும் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து அக்கா ஆர்வமா கேட்கிறாங்க கல்வி கடன். நம்ம ஆட்சியில எப்படியாவது 11வது 12வது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு பிள்ளைங்க பசங்களை படிக்க வச்சிருவோம். ஆனா மேல காலேஜுக்கு, உயர்கல்விக்கு, மருத்துவம், இன்ஜினியரிங், சட்டக்கல்லூரின்னு போறதுல நம்ம நிறைய வீடுகள்ல வசதி இருக்கிறது இல்லை. ஆனா பிள்ளைங்களுக்கு திறமை இருக்கு. அதுக்காக தான் நம்ம காங்கிரஸ் ஆட்சியில கல்வி கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்துறோம். தமிழ்நாட்டுல மட்டும் 14 லட்சம் பேருக்கு அன்னைக்கு இருந்த யூபி ஆட்சி நிதியமைச்சர் இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் கல்வி கடன் கொடுத்தாங்க. இந்த 10 வருஷத்துல மோடி ஆட்சி எங்காவது கல்வி கடன் கொடுக்குறாங்களா? 14 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்களா? இவங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே கொடுத்தோம்ல நம்ம அந்த கல்வி கடனுக்கு பசங்க பிள்ளைங்களுக்கு ஜப்தி நோட்டீஸ் வருது வீட்டுக்கு. நியாயமா? மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்தா கல்வி கடன்கள் ரத்து செய்யப்படும், புதிய கல்வி கடன்கள் கொடுக்கப்படும் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து கவலைப்படாதீங்க, பண்ணணும் சொல்லியாச்சு, பண்ணிடுவோம். விவசாய கடன் நம்ம 75,000 கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளணும். இன்னைக்கு 10 வருஷம் ஆச்சு, திருப்பி மக்கள் கடன் ஆயிட்டாங்க. அந்த கடனை தள்ளுங்கன்னு போய் டெல்லியில போராடுனா நம்ம ஊர்ல இருந்து கூட நிறைய பேர் போராட போயிருக்காங்க. அவர்களை சுட்டு தள்ளுகிற அரசாங்கமாக நரேந்திர மோடி அரசாங்கம் இருக்கு. அந்த நிலைமை மாறணும். விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், விவசாய விளைபொருளுக்குரிய விலை கொடுக்கப்படும் சொல்றோம். அடுத்து விலைவாசி கம்மியா விக்குதா? இப்பதான் பக்கத்து ஊர்ல வழக்கா சொன்னாங்க, காப்பாத்தி உப்பு 10 ரூபாய்க்கு விக்குது அப்படிங்கிற. விக்குதா? அரிசி டிப்பர் 2000 ரூபாய்க்கு விக்குது. அப்புறம் கேஸ் சிலிண்டர் எவ்வளவு விக்குது? 1200 ரூபாய்க்கு விக்குது. அரிசி, பருப்பு, பவுன் அக்கா கரெக்டா சொல்றாங்க, பவுன் 63,000 ரூபாய்க்கு விக்குது. எப்படி ஒரு தாலி வாங்குறது, எப்படி ஒரு மூக்குத்தி தோடு வாங்குறது? அக்கா மோடி ஆட்சியில பணக்காரர்கள் பயன்படுத்துற வைரத்துக்கு வரி கம்மி, நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க பயன்படுத்துற தங்கத்துக்கு 12% வரி. அப்ப நீங்க பாருங்க, அதுக்குதான் சொல்றோம், சிலிண்டர்ல இருந்து, நகையில இருந்து, அரிசி பருப்புல இருந்து, எண்ணெயில இருந்து எல்லாம் ஏறிடுச்சு. நரேந்திர மோடி ஆட்சி வீட்டுக்கு அனுப்புனாதான் இந்த விலைவாசியை நம்ம குறைக்க முடியும். வரி போடணும் ஒரு அரசாங்கம், எந்த பொருளுக்கு வரி போடணும், எவ்வளவு வரி போடணும் ஒரு வரைமுறை இருக்குதுல்ல. மக்கள் மேல இவரையா கொள்ளையடிக்க குடுங்கிறது மக்களுக்கு இருந்து ஒரு அரசாங்கம். அந்த நிலைமை மாறணும். சிலிண்டர் நம்ம 500 ரூபாய்க்கு விற்கிறோம் சொல்றோம். எல்லா விலைவாசியும் குறைப்பதற்கு கை சின்னத்துக்கு ஓட்டு போடணும். அதே போல நமது தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அக்கா கேட்கிறாங்க, 1000 ரூபாய் எல்லாருக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். 100 பேரை கொடுத்துருக்கிறோம்னா ஒரு 94, 95 பேருக்கு வந்து ஒரு 4 பேர் 5 பேர் அக்கா மாதிரி வராம இருக்கு. ஆனா மூக்குத்தி மாட்டெல்லாம் போட்டா வராது. தமாசுக்கு பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் நம்ம சொல்லலையா?